டிடிவி திடீர்னு தற்போது இந்த தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தல்ல திடீர்னு அதிமுகவோட கூட்டணி. அதாவது எப்படின்னா பிஜேபியோட கூட்டணி. ஆனா பிஜேபியும் அதிமுக கூட்டணி. அது மாரி ஒரு வித்தியாசமான ஒரு குழப்பமான ஒரு கூட்டணி இந்த கூட்டணின்னு வச்சுக்கங்களேன். அவர் என்ன பண்ணாரு, அமித்ஷா அழைப்பின் பேர்ல டிடிவி போறாரு. அங்க சில பேச்சுவார்த்தை தொடர்ச்சியா என்டிஏல நாங்க வந்து மீண்டும் தொடர்கிறோம் அப்படின்னு டிடிவியோடைய அறிவிப்பு. இந்த அறிவிப்பு வந்து சசிகலாவுக்கு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தையும், வருத்தத்தையும் கொடுத்திருக்கிறது. ஏன் இன்னும் கூட என் மேல உங்களுக்கு அப்படி என்ன பிரச்சனை? என் மேல வருத்தம் என்ன உங்களுக்கு? அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் தான் இன்னைக்கு சசிகலா இந்த தேர்தலில் என்னுடைய பலம் என்பதை நான் நிரூபிக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்கு அவங்க வர்றாங்க. அதன் தொடர்ச்சியாக தான் இப்போ 24ஆம் தேதி ஜெயலலிதாவின் பிறந்தநாள் அன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதிய கட்சி ஆரம்பிப்பாரா? இப்போ கூட நீங்கள் டிடிவி வந்து பிஜேபி பிரஷன் அடிப்படையில் தானே என்டிஏக்கு வராரு, மீண்டும் வராரு. அவருடைய அரசியல் எதிர்காலமே போயிடுச்சு. அப்போ எடப்பாடிக்கு எதிரான ஒரு மனநிலையில் தான் அவர் கட்சி ஆரம்பிக்கிறாரு. தொடர்ந்து விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாரு. திடீர்னு எடப்பாடி முதல்வருக்கு டிடிவி ஒர்க் பண்ண வேண்டிய கட்டாயம் அப்படிங்கிறது வந்து பெரிய மைனஸ் இல்லையா அவங்களுக்கு? டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் அவருக்கு மிகப்பெரிய சரிவாக தான் இருக்கும். டிடிவிக்கான நம்பகத்தன்மை இழந்துட்ட மாதிரி தெரியுதில்ல. தென் மாவட்டங்கள் டெல்டாவில் உள்ள அதிமுக வேட்பாளர்கள் எதிராக சசிகலா ஆதரவாளர்கள் வேட்பாளராக இறங்க போகிறாங்க. அதுதான் உண்மை. இப்போ என்ன சொல்லுவாங்க, உங்கள் மேலே எனக்கு எந்த வருத்தம் இல்லைங்க, எடப்பாடி மேலே தான் எனக்கு வருத்தம் அப்படின்னு சொல்கிறப்போ பிஜேபியோட கொஞ்சம் ரைட்டு அப்படின்னு கூட நினைக்கலாம்ல. அவர் வந்து இந்த விஷயத்தில் ஒரு பெரிய செட்பேக்காக தான் அவருக்கு இருக்கும். அதனால் மாற்றமே கிடையாது. எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான ஒரு மனநிலை உருவாகும். ஏன்னா இப்போ இருக்க சூழ்நிலை பார்க்கும்போது மீண்டும் திமுக ஆட்சி அப்படின்னு பார்க்குறப்போ அதிமுக நிலைமை எலெக்ஷனுக்கு அப்புறம் பெரிய ஒரு மாற்றமாகி தூக்கி எறியப்படுவார் எடப்பாடி பழனிசாமி. அதனால் மாற்றம் இல்லை. தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ் நியூஸோட ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார். சார் வணக்கம். வணக்கம் சார். அம்மையார் சசிகலா அவர்கள் வரக்கூடிய 24ஆம் தேதி தன்னுடைய அந்த புதிய கட்சியினுடைய பெயரை அறிமுகம் செய்து வைக்கிறார். வரும் சட்டமன்ற தேர்தலில் அவர் கூட்டணியுடனோ அல்லது தனித்தோ போட்டியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஈவன் சசிகலா அவர்களே கூட தொகுதியை தேர்வு செய்து விட்டார் என்றெல்லாம் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. தமிழக அரசியலில் எதிர்பாராத ஒரு திருப்பமாக இந்த அரசியல் செயல்பாடு பார்க்கப்படுகிறது. எப்படி பார்க்குறீங்க? நம்ம ஏற்கனவே சம்பந்தமாக பேசியிருக்கோம். காரணம் என்னன்னா, அவங்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றம், வருத்தம், இதன் வெளிப்பாடு தான் இப்போ இன்றைக்கி ஒரு புதிய கட்சி அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு அவங்க வந்திருக்கிறதுக்கு காரணம் அதுதான் வச்சுங்களேன். காரணம் என்ன, 2021 தேர்தலுங்கிறதுக்கு முன்னாடி கடந்த ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு நடந்த அரசியல் குழப்பங்கள், அதன் தொடர்ச்சியாக அவங்க வந்து சிறைக்கு போனது, இந்த விஷயத்துக்கெல்லாம் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். அப்போது என்ன பண்ணாங்கன்னா, அவங்க கவர்மெண்ட்டை எப்படியாவது காப்பாற்றி கையில் கொடுத்துட்டு போனாங்க. யார்கிட்ட? எடப்பாடி பழனிசாமிகிட்ட கொடுத்துட்டு போனாங்க. அதன் தொடர்ச்சியாக சில மாற்றங்கள் இருந்துச்சு. பிஜேபி வந்து எடப்பாடியை கையில் எடுத்து இவரையும் ஓபிஎஸ்ஸையும் சேர்த்து கையில் எடுத்து என்ன பண்ணாங்க, சசிகலாவை கட்சி விட்டு நீக்கினாங்க. சசிகலா கொண்டு வந்த இவர் டிடிவியும் நீக்கினாங்க. அதன் தொடர்ச்சியாக சசிகலாவின் ஆலோசனையின்படி அமமுக ஆரம்பிக்கப்பட்டது அப்படி தான் பார்க்கணும். காரணம் என்ன, அமமுக ஆரம்பிக்கப்பட்டதன் நோக்கமே என்னென்னா அதிமுகவை மீண்டும் கைப்பற்றுவது அப்படிங்கிறது தான் ஒரு நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்டது. அதுக்கு சசிகலா தான் முழுக்க ஆதரவு கொடுத்தாங்க. சசிகலா ஆதரவாளர்கள் தான் நிறைய பேர் இருந்தாங்க. அப்போ டிடிவி கட்சியிலேயே வந்து கிட்டத்தட்ட 10 வருஷமாக இல்லை. அவர் அதிமுகவும் அவருக்கும் தொடர்ந்து சுத்தமாக இல்லை. சசிகலா தான் அவரை கொண்டாந்து துணை பொதுச்செயலாளர் ஆக்கிட்டு போகிறாங்க. அவங்க பொதுச்செயலாளர், துணை பொதுச்செயலாளர் டிடிவிங்கிறது தான் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு நடந்த சில டெவலப்மெண்ட்டில். அப்போ பிஜேபி என்ன பண்ணுது, எடப்பாடியையும் ஓபிஎஸ்ஸையும் கையில் எடுத்து அவங்க 2 பேரையும் கட்சி விட்டு நீக்குது. தொடர்ச்சியாக அமமுக உருவாக்கப்பட்டது. பட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு அமமுக வந்து கிட்டத்தட்ட 6-7 வருஷமாக தொடர்ந்து எடப்பாடிக்கு எதிரான மனநிலையிலேயே இருந்த அமமுக தலைவர் டிடிவி திடீர்னு தற்போது இந்த தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தலில் திடீர்னு அதிமுகவோட கூட்டணி. அதாவது எப்படின்னா பிஜேபியோட கூட்டணி. ஆனால் பிஜேபியும் அதிமுக கூட்டணி. அது மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு
ஒரு கூட்டணி, இந்த கூட்டணின்னு வச்சுக்கங்களேன். அவர் என்ன பண்ணாரு, அமித்ஷா அழைப்பின் பேர்ல டிடிவி போறாரு. அங்க சில பேச்சுவார்த்தை தொடர்ச்சியா என்டிஏல நாங்க வந்து மீண்டும் தொடர்கிறோம் அப்படின்னு டிடிவியோடைய அறிவிப்பு. இந்த அறிவிப்பு வந்து சசிகலாவுக்கு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தையும், வருத்தத்தையும் கொடுத்திருக்கிறது. அப்படிதான் பார்க்கணும். காரணம் என்னன்னா, 2 பேரும் தான் கட்சிய விட்டு வெளியேத்துனாங்க. அடிப்படை உறுப்பினர்லேருந்து நீக்குனாங்க. அதிமுக அப்போ அறிவிப்பு வெளியிட்டவரே வைத்திலிங்கம்னு வச்சுங்களேன். அப்போ டிடிவி, ஓபிஎஸ் எல்லாம் ஒன்றா இருந்தாங்க. வெளியேற்றுனாங்க. சரி, வெளியேற்றுனாங்க, ரைட்டு. திருப்பி இது சேர்க்குறாங்க. அமமுகவை சேர்க்குறாங்கன்னே வைங்க. அமமுகவை சேர்க்கும்போது இந்த விஷயத்தில் சசிகலாவை கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய எதிர்பார்ப்பாக இருந்தது. என்ன டிடிவி வேணும் உங்களுக்கு, நான் வேணாமா, அப்படின்னா நான் தப்பு பண்ணேன் அப்படிங்கிறது சசிகலாவுடைய நிலைப்பாடு. அவங்க பக்கம் இருந்து பார்க்கும்போது நியாயமாக தான் தெரியுது. காரணம் என்னென்னா, டிடிவி ஏற்றுக்கிறீங்க, பட் ஏன் என்னை ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க, நான் என்ன உங்களுக்கு துரோகம் பண்ணேன் அப்படிங்கிறது அவங்களுடைய கேள்வி. அந்த கேள்விக்கு டிடிவியும் கூட பதில் சொல்ல முடியாது, எடப்பாடி பழனிசாமியும் பதில் சொல்ல முடியாது. அன்னைக்கு பிஜேபி வேண்டாம், சசிகலாவை கட்சி விட்டு நீக்குங்கன்னு அன்னைக்கு பிஜேபி ஆர்டர் போட்டுச்சு. அதன் தொடர்ச்சியாக தான் இவர் என்ன பண்ணார், எடப்பாடி சொல்லுது. ஏன்னா அவங்கள சசிகலா தான் அவரை கொண்டாந்தாங்கிறது அவர் எல்லாத்துக்குமே தெரியும்னு வச்சுக்கலாம், கூவத்தூரில் என்ன நடந்ததுன்னு. பட் அது முடிஞ்ச 6-7 வருஷம் ஆகுது. இப்போ ஏன் பிரச்சனை, ஏன் இன்னும் கூட என் மேலே உங்களுக்கு அப்படி என்ன பிரச்சனை, என்ன என் மேலே வருத்தம் என்ன உங்களுக்கு அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் தான் இன்றைக்கி சசிகலா இந்த தேர்தலில் என்னுடைய பலம் என்பதை நான் நிரூபிக்கணும் அப்படின்னு ஒரு கட்டாயத்துக்கு அவங்க வர்றாங்க. அதன் தொடர்ச்சியாக தான் இப்போ 24ஆம் தேதி ஜெயலலிதாவின் பிறந்தநாள் அன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா பசுமொன்னில் வந்து ஒரு நிகழ்ச்சியை நடத்துகிறாங்க. நலத்திட்ட உதவிகள் மற்றும் தனது ஆதரவாளர்களுக்கான ஆதரவாளர்கள் மத்தியில் சசிகலா பேச போகிறார் அப்படிங்கிறாங்க. பேச போகிறாங்கன்னா அரசியல் பிரவேசம் மீண்டும் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு வெளியாகும் தகவல்கள் அப்படி தான் இருக்குது. புதிய கட்சி ஆரம்பிப்பாரா, இல்லை ஏற்கனவே இருக்கும் தனது தம்பி திவாகரன்ட்ட ஒரு கட்சி இருக்குது. என்ன கட்சி இருக்குன்னா, அண்ணா திராவிட கழகம்னு இருக்குது. அதை மட்டுமே பயன்படுத்த போகிறாங்களா, இல்லை அம்மா திராவிட கழகம்னு மாற்றி பதிவு பண்ண போகிறாங்களா அப்படின்னு ஒரு சொல்கிறாங்க. நண்பர் ஒருத்தர் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு, இல்லை அம்மா திராவிட கழகம் அப்படின்னு ஒரு புதிய கட்சியை வந்து அவங்க ரெஜிஸ்டர் பண்ண போறாங்க. பண்ணிட்டாங்க. புதிய கட்சி ரெஜிஸ்டர் பண்றாங்க அப்படின்னா, இப்ப சடனா பண்ணிருக்க முடியாது. அவங்க ஆல்ரெடியே அவங்க வந்து அதுக்கு உண்டான ப்ராசஸ் ஆரம்பிச்சு, அதன் பிறகுதான் இப்போ வந்து அவங்களால வந்து இதை வெளியே பிரகடனப்படுத்த முடியும். அப்படிதானே? ஆமா, உண்மைதான். 100% ஆல்ரெடி பண்ணியிருப்பாங்க. மினிமம் 40 டேஸ் நோட்டிஃபிகேஷன்லாம் இருக்காது. ஏற்கனவே இந்த பேரில் ஏதாவது கட்சி இருக்குதா, இந்த கட்சி ஆரம்பிக்கிறதுல ஏதோ ஆட்சேபனை இருக்குதா அப்படின்னு நிறைய கேள்விகள்லாம் இருக்குது தேர்தல் கமிஷன்லேருந்து. தேர்தல் கமிஷன் சில விஷயங்களை ஓப்பனாக பப்ளிஷ் பண்ணி வேறு எந்த ஆட்சேபனையும் இல்லாத பட்சத்தில் தான் வந்து அதுக்கு பதிவாக கொடுக்கும், அங்கீகாரம் கொடுக்கும், புதிய கட்சியாக அங்கீகாரம் கொடுக்கும்னு வச்சுக்கலாம். ரெண்டாவது நீங்கள் சொன்ன மாதிரி சின்னம் இருக்குது. நிறைய டைம் ரொம்ப ரொம்ப குரூஷியல் டைம். ஏன்னா 23ஆம் தேதி வந்து கிட்டத்தட்ட வரைவு வாக்காளர் பட்டியல் வந்து வெளியிடுது. ஆட்டோமேட்டிக்காக அடுத்த 10 நாளில் எலெக்ஷன் அனௌன்ஸ்மெண்ட்டே வந்துடும். ஸோ அவங்க புதிய கட்சிங்கிறதுக்கெல்லாம் சாத்தியமா அப்படிங்கிறது பார்த்தா கொஞ்சம் இல்லை அப்படிங்கிறது தான். அதனால் அண்ணா திராவிட கழகம் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். ஏன்னா ஜெயலலிதா சசிகலாவுடைய ஆதரவாளர்கள் விரும்புறது அம்மா திராவிட கழகம்னு போடலாம், கொஞ்சம் நல்லா இருக்கும், ரீச் இருக்கும் அப்படின்றாங்க. அதனால் 24ஆம் தேதி ஒரு அறிவிப்பு இருக்குது. புது அமைப்பா கட்சியா அப்படின்லாம் தெரில. குறிப்பிட்ட தொகுதிகளையும் குறிவைத்து சசிகலா வேட்பாளர்களை நிறுத்தப் போகிறார் என்பதும் ஒரு தகவலாக இருக்கு. அவர் அரசியலுக்கு வர்றாரு, பொது வாழ்க்கைக்கு மீண்டும் வந்து திரும்புறாரு, துரோகிகளுக்கு பாடம் புகட்டுறாரு அப்படிங்கிற ஒரு கருத்து இருந்துச்சு அப்படின்னா, ஏன் 21ல வரல? அப்பவே அவங்களுக்கு தண்டனை முடிஞ்சு வந்துட்டாங்களே. ஏன் 24 நாடாளுமன்ற தேர்தலில் கூட எதுவுமே அவங்க வந்து பெருசா ரியாக்ட் ஆகல? இப்போ 26 தேர்தலில் கட்சி துவங்க போறேன், நான் வந்து பாடம் புகட்ட போறேன் அப்படின்னு சொல்றாங்கன்னா, அதுல இருக்கக்கூடிய பின்னணி அரசியல். 21ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும், 24ஆம் பாராளுமன்ற தேர்தல் மூலம் இப்போ பிஜேபியுடைய முழுக்க அவங்கள ஒரு ப்ரெஷர் பண்ணி
கட்டுப்படுத்தி வச்சிருந்தது பிஜேபி. மாற்றம் இல்லை, உங்களுக்கு டைம் இருக்கு, இப்போ அவசரப்படக்கூடாது, செய்ய வேண்டாம், செய்தீங்கன்னா அடுத்த கட்ட கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் அப்படின்னு அவங்கள வந்து ப்ரெஷர் பண்ணி வச்சிருந்தது. இப்போ கூட நீங்க டிடிவி வந்து பிஜேபி ப்ரெஷர் அடிப்படையில் தானே என்டிஏக்கு வராரு, மீண்டும் வராரு அவர். அவருடைய அரசியல் எதிர்காலமே போயிடுச்சு. அப்போ எடப்பாடிக்கு எதிரான ஒரு மனநிலையில தான் அவர் கட்சி ஆரம்பிக்கிறாரு. தொடர்ந்து விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாரு. திடீர்னு எடப்பாடி முதல்வருக்கு டிடிவி ஒர்க் பண்ண வேண்டிய கட்டாயம் அப்படிங்கிறது வந்து பெரிய மைனஸ் இல்லையா அவங்களுக்கு. டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள்ல அவருக்கு மிகப்பெரிய சரிவாக தான் இருக்கும். டிடிவிக்கான ஒரு நம்பகத்தன்மை குறை இழந்துட்ட மாதிரி தெரியுதில்ல. அவர் முக்குளத்தோர் வாக்குகளை குறிவைத்து தான் அவர் தொடர்ந்து அவர் பயணம் பண்ணிட்டு இருந்தாரு. நம்மளை வந்து எடப்பாடி பழனிசாமி, அதாவது கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்த எடப்பாடி பழனிசாமி நம்மளை ஒதுக்கிட்டாரு, ஏடிஎம்கேலேருந்து நம்ம சுத்தமாக ஒதுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணி தான் அவர் பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாரு, அரசியல் பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ என்ன காரணத்துல திருப்பி மீண்டும் என்ன அப்படி என்ன பண்ணிட்டாரு முக்குளத்தூருக்கு எடப்பாடி பழனிசாமி? திடீர்னு அவரோட போய் சேரும்போது அவருக்கு வந்து கடுமையான விமர்சனத்தையும் எதிர்கொண்டு தான் இருக்கிறார் யாரு, டிடிவி. இந்த நிலையில வந்து சசிகலாவுடைய இந்த இந்த முறை அவங்க ஏன் நினைக்கிறாங்கன்னா 2021 டிடிவி தனியாக கேண்டிடேட் போட்டு அமமுக வேட்பாளர்களை களம் இறக்கியதன் அடிப்படையில் தான் அவங்க வந்து அதிமுக தோக்குது. ஓஹோ, அப்போ அமமுகன்னு ஒரு குறிப்பிட்ட சமுதாயம், குறிப்பிட்ட வாக்குகள் இருக்கு, அந்த வாக்குகளால் தான் நம்மளுக்கு பெரிய பாதிப்பு அப்படிங்கிறத அதிமுக உணர்ந்து தான் இன்னைக்கு டிடிவியை மீண்டும் என்டிஏல கட்டாயப்படுத்தி கொண்டாடுது. டிடிவி ஒதுங்கி இருந்தாருன்னா மீண்டும் நம்மளுக்கு ஒரு தோல்வி வரும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்கள் மற்றும் டெல்டாவில் கணிசமான வாக்குகள், பெரிய லெவல்னு சொல்ல முடியாதுன்னு வச்சுங்களேன், 5000-10,000 வாக்குகள் அது நம்மளுக்கு ஒரு குறைந்ததுன்னா நம்ம மீண்டும் தோல்வியை தழுவோம் அப்படிங்கிறது தான் எடப்பாடி பழனிசாமியோட கால்குலேஷன். அதனால தான் அவர் போய் அமித்ஷாட்ட சொல்லி அமித்ஷா டிடிவியை ப்ரெஷர் பண்ணி கொண்டாட்டார். இப்போ சசிகலா என்ன நினைக்கிறாங்க, அந்த டிடிவிட்ட இருந்த வாக்குகள் எல்லாமே நம்மளுடைய வாக்குகள், நம்ம ஆதரவாளர்கள், நம்ம தான் இந்த இது அமமுகங்கிற கட்சியை உருவாக்க சொன்னது நம்ம தான், டிடிவியை அரசியலை மீண்டும் அழைத்து வந்தது நம்ம தான். ஸோ நம்ம பேரை சொல்லி டிடிவி ஒரு கட்சியை நடத்தி இன்னைக்கு அவர் மீண்டும் ஒரு பெரிய பலத்தோட ஏடிஎம்கேக்கு போயிட்டாரு. ஏன் நம்ம இப்படியே ஒதுங்கியே இருந்தோம்னா நம்மளுக்கு அரசியல் எதிர்காலமே இல்லாமல் போயிடும். ஸோ நம்மளுடைய பலத்தை என்ன நம்ம காட்டுவோம் அப்படின்னு தான் அவங்க வந்து புதிய இயக்கமாக புதிய கட்சியை ஆரம்பிக்க போகிறாங்க. 234 தொகுதியிலையும் போடலைனாலும் கூட என்னை பொறுத்தவரை பாஜக வேட்பாளர்களை எதிர்த்து போட்டியிட மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதிமுக வேட்பாளர்களை எதிர்த்து தான் போடுவாங்க. குறிப்பாக தென் மாவட்டங்கள் டெல்டாவில் உள்ள அதிமுக வேட்பாளர்களுக்கு எதிராக சசிகலா ஆதரவாளர்கள் வேட்பாளராக இறங்க போகிறாங்க. அதுதான் உண்மை. இப்போ அப்போ என்ன சொல்லுவாங்க, உங்கள் மேலே எனக்கு எந்த வருத்தம் இல்லைங்க, எடப்பாடி மேலே தான் எனக்கு வருத்தம் அப்படின்னு சொல்கிறப்போ பிஜேபி அப்படியே கொஞ்சம் ரைட்டு அப்படின்னு கூட நினைக்கலாம்ல. ஏன்னா இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க, எடப்பாடிக்கு ஒரு காலத்துலேயும் முக்குளத்தூர் வாக்குகள் போக போகிறது இல்லை, அந்த வாக்குகள் திமுகவுக்கு போயிடக்கூடாது, பிஜேபியே சசிகலாவை கொண்டாடுது அப்படின்னு ஒரு தரப்பு சொல்கிறாங்க. முக்குளத்தூர் வாக்குகள் என்ன அந்த கணக்கின்படி தானே டிடிவியை வந்து அதுதான் கொண்டு வந்தாங்க இந்தியாவுக்கு. அதுதான் அவர் கொண்டாந்ததுக்கு அப்புறம் ஐபி எடுக்கப்பட்ட சர்வேல டிடிவி வந்ததுனால் முக்குளத்தூர் வாக்குகள் மீண்டும் அதிமுக வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. டிடிவியை கொண்டாந்துட்டா முக்குளத்தூர் வாக்குகள் வந்துரும்னு எதிர்பார்த்தோம், ஆனால் வந்து ஜெல்லாகலை. தென் மாவட்டங்கள்லையும் டெல்டாலையும் ஒரு அதிருப்தி இருக்குது தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமிக்கு. ஸோ அந்த வாக்குகள் திமுகவுக்கு போயிடக்கூடாது அப்படின்னு ஒரு கணக்கு பண்ணி தான் சசிகலாவின் பின்னணியில் பாஜக இருக்குன்னு ஒரு தரப்பு தகவல் சொல்கிறாங்க. அதில் அவங்க தான் சொல்கிறாங்க, இல்லை இல்லை அவங்கள வந்து எதை நிற்க சொல்லுங்கள், ஒரு 60-80 தொகுதி முக்குளத்தூர் வாக்குகள் திமுகவுக்கு போயிடக்கூடாது அப்படின்னு ஒரு கால்குலேஷன் சொல்கிறாங்க. இருக்கலாம். சரி, இப்போ பிஜேபி செய்யுது, எல்லாமே செய்யுங்க. சர்வே பண்றதுக்கு என்ன அவர் ஸ்ட்ராட்டஜி எடுப்பாரு? முக்குளத்தூர் வாக்கு இப்போ இபிஎஸ்க்கு ஒரு இமேஜ் கிரியேட் ஆகும்ல, அம்மையா சசிகலா வருகையினுடைய எதிரொலியாக கண்டிப்பா இவர் கண்டிப்பா முக்குளத்தூர் விரோதி,
இவர் கண்டிப்பா. அந்த சமூகத்துக்கு விரோதி. சும்மா பேருக்கு வந்து நம்ம தனக்கு வராத ஓட்ட போயிட்டு, இவரு மதுரை விமான நிலையத்திற்கு பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயாவோட பேர வைங்க. அப்டின்லாம் சொல்றாருன்ற விமர்சனம்லாம் கடந்த காலத்துல வந்துச்சு. பிரச்சாரத்துல மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம்ங்கிற பிரச்சாரத்துல அவர் முன் கண்டிப்பா, வச்சாரு. கண்டிப்பா, கண்டிப்பா. இப்போ அந்த இமேஜ் கூடும். அம்மையார் சசிகலாவோட வருகையினுடைய பெயரால, அந்த 100% சமூகம் இன்னும் எழுச்சி பெற்று அதிமுகவுக்கு போடவே கூடாது அப்டிங்கிற ஒரு எண்ணம் கூட வரலாம். ஒரு கண்டிப்பா, நேரட்டிவ் செட் ஆகலாம். அப்ப இத கண்டிப்பா. முறியடிக்கிறதுக்கு இபிஎஸ் என்ன கையாளுவார்ன்னு நீங்க இல்ல நினைக்கிறீங்க? அவருக்கு வந்து ஒரு பெரிய அவர் வந்து இந்த விஷயத்துல ஒரு பெரிய செட்பேக்கா தான் அவருக்கு இருக்கும். அதுல மாற்றமே கிடையாது. ஒரே ஒரு விஷயம் தான். நான் என்ன தவறு செய்தேன்னு சொல்லி, தென் மாவட்டங்கள்லயும், டெல்டாலயும் சசிகலா ஒரே ஒரு அந்த ஒரு சிங்கிள் லைனோட பிரச்சாரத்தை ஆரம்பித்தால், அதிமுகல ஒரு பெரிய மாற்றம் இருக்கும். பெரிய அதான் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான ஒரு மனநிலை உருவாகும். ஏன்னா, இப்ப இருக்க சூழ்நிலையை பார்க்கும்போது மீண்டும் திமுக ஆட்சி அப்படின்னு பார்க்குறப்போ, அதிமுக நிலைமை எலக்ஷனுக்கு அப்புறம் பெரிய ஒரு மாற்றமாகி தூக்கி எறியப்படுவார் எடப்பாடி பழனிசாமி. அதனால மாற்றம் இல்ல. ஸோ அந்த கணக்குல வச்சு கூட பிஜேபி நினைக்கலாம். எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான ஒரு மனநிலையை ஒரு டீம் உருவாக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா, நல்லாவே தெரியும் எடப்பாடி பழனிசாமிக்கும் டிடிவிக்கும் சுத்தமா ஒத்து வரலன்னு. பட் ஏதோ ஒரு அஷ்யூரன்ஸ் குடுத்து தான் டிடிவிய கூப்பிட்டு வராங்க. எம்பின்னு நம்ம சொல்றோம். அது இல்லாம ஆஃப்டர் எலக்ஷன் உங்களுக்கு நெறைய இருக்கு, வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் பொறுமையா இருங்கன்னு கூட சொல்லியிருக்கலாம். புரியுதுங்களா? அந்த ஒரு விஷயம் இருக்கு. அதே மாரி தான் இப்போ சசிகலாவுக்கும். நீங்க கேட்குற மாரி கண்டிப்பா சசிகலா இறங்கி டூர் பண்ணாங்கன்னா, கணிசமான வாக்குகள ஜெயிப்பாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் கணிசமான வாக்குகள வந்து அவங்க பிரிப்பாங்க. சிவகங்கை, ராமநாதபுரம் ஆரம்பிச்சு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, விருதுநகர் வரைக்கும் அவங்களுடைய பெல்ட் இருக்கு. அதே மாரி இங்க திருச்சியில ஆரம்பிச்சு, தஞ்சை, நாகை, திருவாரூர், டெல்டா வரைக்கும் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு ஒரு 15 மாவட்டங்கள்ல வந்து உள்ள தொகுதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 60, 70 தொகுதி வரும். அந்த தொகுதிகள் எல்லாத்தையுமே அதில வந்து முக்குளத்தூர் வாக்குகள் கணிசமா இருக்கு. சில ம். தொகுதிகள்ல அவங்க தான் டிசைடிங் ஃபேக்டர். சில இடங்கள்ல 30,000, 40,000 வாக்குகள் இருக்கு. அது நெறைய சசிகலாக்கு போறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதனால இந்த விஷயம் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய செட்பேக்கா தான் இருக்கு. அவர் என்ன பண்ணுவாரு, கண்டிப்பா பிஜேபிய போய் பார்த்து, சசிகலாவ கொஞ்சம் வார்ன் பண்ணுங்க ம். அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா இந்த பிஜேபிக்கு தேர் ஒண்ணு தெரியும். ம். நெருக்கமான ஒரு சூழ்நிலையில சசிகலாவ இது மீண்டும் ஏதாவது வழக்கோ, இல்ல வேற ஒரு சூழ்நிலையோ வந்தால், என்டிஏக்கே மிகப்பெரிய எதிரான ஒரு மனநிலை ஆயிடும். சுத்தமா. புரியுதுங்களா? ஸோ அதனால பிஜேபி கூட யோசிக்கும். வேண்டாம், அவசரப்பட வேணாம். ஓட்டு எவ்வளோ வாங்குறாங்கங்கிறத பார்த்துக்குவோம். பார்த்துட்டு முடிவு எடுத்துக்கலாம்னு கூட நினைக்கலாம். ஆனா கண்டிப்பா எடப்பாடி பழனிசாமி கண்டிப்பா அமித்ஷாட்டயோ, பியூஷ் கோயல்ட்டயோ, நிர்மலா சீதாராமன்ட்டயோ ஒரு கோரிக்கை வைப்பாங்க. இல்ல சசிகலாவ நீங்க வார்ன் பண்ணுங்க. விடாதீங்க. விட்டீங்கன்னா கண்டிப்பா மீண்டும் எங்களுக்கு ஒரு பெரிய தலைவலியா இருக்கும். பாதிப்பா இருக்கும்னு சொல்லுவாரு. அடுத்தடுத்த நாட்கள்ல பிஜேபி என்ன செய்ய போகுதுன்னு பார்ப்போம். 24ஆம் தேதி முதல் சசிகலா என்ன அறிவிக்க போறாங்கன்னு முதல்ல தெரியலையே. ம். ஒரு இயக்கமா, ஒரு அரசியல் கட்சியா, அவங்களோட நிலைப்பாடு என்ன? நான் என்னை பொறுத்தவரை பாஜகவுக்கு எதிரான நான் போட மாட்டேன். வேட்பாளர் போட மாட்டேன். அதிமுகவுக்கு மட்டும் தான். அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையா இருக்கலாம். அது ஒரு இப்போ 60லேருந்து 70 தொகுதிகள் தானே. இந்த தேர்தல்ல அவங்க எப்படி சபார்டினேட்டா இருக்க போறாங்களா? பிரைமரி ஃபோர்ஸா இருக்க போறாங்களா? தன்ன முதலமைச்சர் கேண்டிடேட்டா முன்னிலைப்படுத்தி வாய் போவாங்களா? அல்லது வாய்ப்பே இல்ல. வேற ஒரு கூட்டணியில இணைந்து அதிமுகவ பலவீனப்படுத்தணும்னு நினைப்பாங்களா? என்னை பொறுத்தவரை இது வந்து திவாகருடைய பையன் ஜெய் ஆனந்த் வந்து விஜய போய் பார்த்தாரு, பேசினாரு அப்படின்னு சொல்றாங்க. நீங்க சசிகலாவை முன்னிலைப்படுத்தி வரும்போது, ஊழல் சக்தின்னு சொல்லிட்டு அந்த ம். விஜய் எப்படி அவங்கள ஏத்துப்பாங்க? சொத்து குவிப்பு வழக்குல இவங்க ஆல்ரெடி இவனும் ஒன் ஆஃப் தண்டனை த அக்யூஸ்ட். தண்டனை பெற்றவர் அவரு. ஸோ அதனால விஜய்கிட்ட போறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. புரியுதுங்களா? கஷ்டம். அது விஜய்க்குமே ஏற்கனவே ஒரு சங்கடத்துல ஓடிட்டு இருக்காரு அவரு. செங்கோட்டையனையும் போட்டு அவங்க கார்னர் பண்ணுது ஏடிஎம்கே. அவர் மேலயே வழக்கு இருக்கு. அவரும் தண்டனை வாங்கினவரு. அப்படி இப்படின்லாம் பேச ஆரம்பிக்குது. அப்படி பார்க்குறப்ப விஜய்க்கு ஒரு சங்கடம் தான். அதனால சசிகலாவ வந்து ஒரு ஜெய் ஆனந்தோ, திவாகரனோ இவங்க போனாங்கன்னா ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. இதுவரைக்கும் அவங்க மேல எந்த வழக்குகளும் இல்ல. பெருசா இல்ல. பட் அதே சமயம் சசிகலாவை வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை, அவங்க தலைமையிலான ஒரு கட்சி, அமைப்பு அப்படின்னு வரும்போது,
விஜய்க்கு சங்கடமாயிரும். இல்ல சார், அப்ப விஜய்க்கும் ஆப்ஷன் இல்ல அப்டின்னா, அவங்க எப்படி 60, 70 கேண்டிடேட் மட்டும் அந்த பெல்ட்ல மட்டும் போட முடியும்? இப்போ அப்போ ஏன் அப்போ போடுறது கிடையாது? அப்பட்டமா அதுவே பேக் ஃபயர் ஆயிராதா அம்மையார் சசிகலாவுக்கு? நீங்க வந்து முக்குலத்தோர் சமூகத்திற்கான ஒரு இத மட்டும் நீங்க பண்றீங்க. ப்ரோவோக்கிங் அரசியல் மட்டும் பண்றீங்க. நீங்க அப்போ ஒட்டுமொத்த தமிழினத்திற்குமான ஒரு தலைவி கிடையாது நீங்க. நீங்க அம்மையார் ஜெயலலிதா வழி வந்தவர்கள் கிடையாது. நீங்க உங்க தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சிக்காக அதுதாங்க நீங்க வந்து சொல்றேன். எடப்பாடி பழனிசாமிய வந்து அதுதான் நான் சொல்றேன். இது பண்றீங்க. அப்ப 24ஆம் தேதி 234லும் போட வேண்டிய ஒரு சூழ்நிலை தானே ஏற்படும் அம்மையாருக்கு. அதுதான் நான் சொல்றேன். 24ஆம் தேதி அவங்களுடைய நிலைப்பாட சொல்லும்போது தான் இத நம்ம ஆர்கியூ பண்ணலாம். அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள வச்சு தான் நம்ம பேச முடியும். இப்ப என்ன ஒரு கட்சி ஆரம்பிக்க போறாங்க. 24ஆம் தேதி ஒரு அறிவிப்பு வரப்போகுது அப்படிங்கிறது தான். மத்த விஷயங்கள்லாம் ஏன் அவங்க அந்த புதிய அமைப்பு ஆரம்பிக்க போறாங்க, புதிய கட்சி ஆரம்பிக்கிறாங்கங்கிறதெல்லாம் நம்ம பேசுறோம். ம். அவங்க இதுவும் கூட அவங்க ஆதரவாளர்கள் சொல்றது தான். நீங்க வந்து டெல்டா அண்டு தென் மாவட்டங்கள்ல மட்டும் கேண்டிடேட் போட போறாங்கங்கிறது. 24ஆம் தேதி பேசும்போது இல்ல எங்க கட்சி வந்து 234 தொகுதியிலும் நிக்கும் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் அவங்க அவங்க இன்னும் எதையுமே அஃபிஷியலா சொல்லலல்ல ஹக்கீம். அதனால சொல்றேன். தேசியமான தகவல்களை வச்சு பேசல பார்த்தா நம்ம அது ஒண்ணும் என்ன காரணம்னா, நீங்க சொன்ன மாரி அந்த பிரச்சனைகள் கண்டிப்பா இருக்கும். ஏன்னா குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு வாக்குகளை மட்டுமே குறிவைத்து ஒரு கட்சி ஆரம்பிக்க முடியாது. அந்த கட்சி ஆட்சி அமைக்க முடியாது. சும்மா இந்த எலக்ஷன்ல வேணா ஒரு பாதிப்பு ஏற்படுத்தலாம். அதிமுகவுக்கு எதிரான ஒரு ஸ்பாய்லரா இருக்கலாம். அவ்வளோதான். 2026ஓட முடிஞ்சு போயிரும். அவங்களுடைய அரசியல்ங்கிறது. அதனால சசிகலா தன்னுடைய நிலைப்பாடு என்னங்கிறத அவங்க முழுமையா சொல்லும்போது மட்டும்தான் நம்மளுக்கு வந்து அது வந்து விமர்சனம் பண்ண முடியும். அடுத்தடுத்த விஷயங்கள் ப்ளஸ்ஸா, மைனஸாங்கிறது பேச முடியும். நிச்சயமா சார். அம்மையார் சசிகலா அவர்கள் தனிக்கட்சி துவங்கப் போவதாக பல அதிகாரப்பூர்வ தகவல்கள் நமக்கு கிடைக்கப் பெற்றது. அதன் எதிரொலியாக வரக்கூடிய 24ஆம் தேதி அவர் அந்த கட்சியினுடைய பெயரை அறிவிப்பதாகவும், சட்டமன்ற தேர்தலில் அவரும் போட்டியிடப் போவதாகவும் எல்லாம் தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. பொறுத்திருந்து பார்ப்போம். அப்படி அவர் ஆரம்பித்தால் யாருக்கு பெரிதாக பாதிப்பு ஏற்படும்? எடப்பாடி பழனிசாமிக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்ற நோக்கோடு அவர் செயல்படுவாரா? பாஜக அதை எவ்வாறு அணுகும்? வரக்கூடிய நாட்களில் தெரிய வரும் என்று நிச்சயமா நம்புறோம். ரொம்ப நன்றி. உங்களோட நேரத்த பத்தி. நன்றி ஐயா.